நான் சொன்ன இந்த 6 நிபந்தனைகளுக்கும் உட்பட்டவராக இருக்கிறார்டா யஜிபு அலைஹி ஸௌம், இவருக்கு நோன்பு பிடிக்கிறது கட்டாயம், வாஜிப், இவர் பிடிச்சுதான் ஆகும். அப்ப நல்லா விளங்கணும். இன்றைக்கு என்னன்னா, நோன்பு கடமை. இன்றைக்கு அதிகமான எங்களோட வாலிபர்கள் இருக்கிறாங்க. வீடுகளில் வீக்கக்கூடிய பெண்கள், வாழ்வு பெண்களும் தான் அதிகமான வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் இருக்கிறாங்க. எப்படி தெரியுமா மெசேஜ் போடுறாங்க, எங்களுக்கு பசியில ஈக்கிறதுக்கு இயலாது. ஏன் நாங்கள் அப்படி பெற்று சாவல், அப்படி நாங்கள் பழக்கப்படல், அல்லது நாங்கள் நாட்டாம வேலைக்கு போகிறோம், சரியான கஷ்டம், பெற்றால வேலைன்னு சொன்னால் கடும் வெயில், எங்களுக்கு இதோட நோம்பு பிடிக்கிறதுக்கு இயலாது, என்ன செய்வது? அது உண்டு. அதிகமான ஹோட்டல் செய்யக்கூடியவங்க சொல்றாங்க, அதிகமாக ஹோட்டல் செய்யக்கூடியவங்க சொல்றாங்க, எங்கட ஆட்கள் சிங்களத்தில் பேசி ஏன் முஸ்லீம்கள் காட்டுக்கொள்ளாம அந்த பட்ட பகல்ல 10 மணிக்கு, அந்த பகல்ல 1 மணிக்கு 2 மணிக்கு சாப்பிட்டுட்டு போறாங்க. என்ன செய்தது? கண்ணியமானவர்கள், அதனால தான் மார்க் அறிஞர்கள் சொல்லுவாங்க, ஒரு சின்ன புள்ள வளர்க்குற நேரத்தில் சின்ன பிள்ளைக்கு நோம்பு கடமை இல்லை, ஒரு 7 வயசான நோம்பு கடமை இல்லை. ஆனால் தகுதியும் அவனை பழக்கிறதுக்காக வேண்டி கொஞ்சம் எழுப்பாட்டி, கொஞ்சம் உட்கார வச்சு, கொஞ்சம் சாப்பாடை கொடுத்து ஒரு 12 மணி 1 மணி போல நோம்போட வைக்கிறது. இது தகுதியும், அதை பழக்கிறதுக்காக வேண்டி பழக்கணும். 1 நாள் பழக்கணும், 2 நாள் பழக்கணும், 3 நாள் 4 மணி, 5ஆவது நாள் அப்படியே 5 மணி ஆகும், 6ஆவது நாள் அப்படியே என்ன செஞ்சிருவாரு, கொஞ்சம் ஆர்வப்படுத்தக்கூடிய நேரத்தில் நோம்பு திறக்கும் வரைக்கும் அப்படியே இருப்பாரு. காலப்போக்கில் 1 நாள் 2 நாள் 3 நாள் அப்படியே ஒருத்தவங்க பழகிடுவார். ததிரீவுக்காக வேண்டி அவருக்கு பிடிக்க சொல்றதுக்கு கண்ணியமானவர்கள் அதிகமானவங்க பிடிக்கிறதில்ல. நல்லா விளங்குங்க, இதை தொழுகையை விட்டுறது எப்படி பாவமோ, இதே போல மிக பயங்கரமான பெரிய ஒரு பாவம் சந்தர்ப்பம் மீந்து நோம்பு பிடிக்காமிக்கிறது. எவ்வளவு பெரிய பாவம் தெரியுமா? சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உமாமா பாஹிலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ஒரு நாள் தெளிவா கேளுங்க, நான் தூங்கி இருந்தேன், 2 பேர் என்ன தூக்கத்தில் அழைத்து கொண்டு போறார்கள். ஒரு மலைப்பாங்கான பிரதேசத்துக்கு போனோம், என்னை ஏற சொன்னார்கள், நான் ஏற மறுத்தேன், ஏலா கஷ்டம்னு சொன்னேன். நுஸஹிலுஹு லக், உங்களுக்கு நாங்கள் லேசுபடுத்துறோம், ஏறுங்கன்னு சொன்னாங்க. ஏறி போய் பார்த்தேன், சில மனிதர்களுடைய அஸ்வாத்தின் ஷதீதத்தின் பயங்கரமான சத்தங்கள் கேட்டுக்கொண்டிருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் தூரம் போனோம், சில மனிதர்களை பார்த்தோம், கரண்டை காலுக்கு கீழால மறுபக்கமாக அப்படியே தொங்கவிடப்பட்டிருக்கிறார்கள். முஅல்லகீன், அப்படியே தொங்கவிடப்பட்டிருக்கிறாங்க மறுபக்கமாக சங்கிலியால. முஷக்ககத்தன் அஸ்தாகுஹும், அவர்களுடைய சொத்தைகள் கத்தரிக்கோள்களால் வெட்டப்பட்டு கொண்டிருந்தது, துண்டு துண்டாக வெட்டப்பட்டு கொண்டிருந்தது. யசீலு தமன், இரத்தம் வேகமாக வடிந்து ஓடிக்கொண்டிருந்தது. மன் ஹாவுலாயா ஜிப்ரீல், ஜிப்ரீல் இவர்கள் யார் என்று கேட்டேன். சொன்னார்கள், ஹாவுலா இவர்கள் யார் தெரியுமா? அல்லதீன சாமு வஅஃப்தரு கப்ல தஹில்லதி ஸௌமி. நல்லா தெளிவா விளங்கல என்ற தர்ஜுமா டிரான்ஸ்லேட்டர். நோம்பு பிடிச்சி நோம்பு துறக்கிற நேரம் வாரத்துக்கு முன்பதாக நோம்பை விட்டவங்க, இவங்களுக்கு உண்டான தண்டனை தான் இது. நோம்பு பிடிக்காம வைக்கல, 3 மணிக்கு எலும்பாம வைக்கல, நோம்பினாங்க, சாப்பிட்டாங்க, சுபஹ் தொழுதாங்க, துஆக்கள்ல ஈடுபட்டாங்க, குர்ஆன் ஓதினாங்க, சதகா தான தர்மங்கள் செஞ்சாங்க, எல்லா விதமான கடைகளும் செஞ்சாங்க. ஆனா நோம்பு துறக்கிற நேரம் வாரத்துக்கு முன்பதாக வேணுமென்றே நோம்பை விட்டாங்க. இதை எழுதி போட்டிருக்கு கீழால இமாம் அல்பானி ரஹிமஹுல்லாஹ் அவங்க விளக்கம் எழுதுறாங்க தெரியுமா? நோம்பு பிடிச்சி அந்த நேரம் வாரத்துக்கு முன்னால இருந்தவங்களுக்கே இந்த அளவுக்கு தண்டனைண்டா
கேட்குறாங்க, ஃபகைஃப ஹாலு மல்லா யசூமு அஸ்லன். வெள்ளன் எலும்பவும் இல்லை, தஹஜ்ஜத் தொழவும் இல்லை, நோம்பு பிடிக்கவும் இல்லை, சுபவும் இல்லை, எழுப்பினாரு 10 மணிக்கு. அதே நிலைமையில மௌத்தா போனா இவருடைய நிலைமை என்னான்னு கேட்கிறாங்க. கண்ணியமானவர்களே, நோம்பு பிடிச்சு விட்டவர்களுக்கு இந்த அளவுக்கு தண்டனைடா, நோம்பு பிடிக்காத இவங்களுக்கு எந்த அளவுக்கு பெரிய தண்டனை இருக்கும். அதனால தான் இமாம் ஸஹபி ரஹிமஹுல்லாஹ் அவங்க இந்த நோம்பை வேண்டும் என்று விட்டதை 10வது பெரிய பாவமாக பதிவு செஞ்சிருக்கிறாங்க. இன்னொரு விஷயத்தையும் நல்லா தெளிவாக விளங்குத. இமாம் ஸஹபி ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொல்றாங்க, என்ன தெரியுமா, மார்க்க அறிஞர்களிடத்தில் முகர்ரரான முடிவு செய்யப்பட்ட ஒரு விஷயம்தான், ஏகோபித்த ஒரு விடயம்தான் சொல்றாங்க. தெளிவாக விளங்குங்க. யாரு நோம்ப பிலா மரபின் வலா உதுரி, எந்த தங்கடமும் இல்லை, எந்த நோயும் இல்லை, வலா கரவின் எந்த நோக்கமும் இல்லாம நோம்ப விடுவாங்களோ, ஃபஇன்னஹு ஷர்ரும் மினஸ் ஸானி, விபச்சாரம் செய்யக்கூடிய விபச்சாரியை விடவும் மிக பயங்கரமான பெரிய பாவம். விளங்குதா? வாலிபர்கள், வாலிப பெண்கள் வீட்டில் நாங்கள் தெளிவாக விளங்கப்படுத்தோம். வல் முகாஸ், லஞ்சம் எடுக்கக்கூடியவர், லஞ்சம் எடுக்கிறது மிக பயங்கரமான பாவம். இதை விடவும் மிக பயங்கரமான பெரிய பாவி நோம்ப வென்றவர். வமுதுமினில் ஹமர், மதுபானத்தை குடிச்சு குடிச்சு மதுபானத்தில் போதையில இருக்கக்கூடிய இந்த போதை பிடித்தனை விடவும் மிக பயங்கரமான பெரிய பாவிதான் நல்ல தகுதி இருந்து நோம்ப வேண்டும் என்றே விட்டார். மிக பயங்கரமான பெரிய பாவி. எந்த அளவுக்கு எழுதுறாங்கடா, யதுன்னூன ஃபீ இஸ்லாமி வஸந்தகதி, இவர் ஒரு முஸ்லிமாண்டு கூட மார்க்க அறிஞர்கள் சந்தேகப்பட்டிருக்கிறார். வல் இன்ஹிலால், ஒரு ஹலாலான ஹராமான விடயத்தை ஹலால் என்று வாதிடக்கூடியவர் என்ற பட்டியலை இவரை கொண்டு போய் சேர்த்திருக்கிறாங்க. வஸந்தகா, இவர் ஒரு மதம் மாறியவர் என்ற கருத்தையும் கூட சில மார்க்க அறிஞர்கள் சந்தேகப்பட்டிருக்கிறார். அந்த அளவுக்கு மிக பயங்கரமான பெரிய ஒரு பாவம் சகோதரர்களே. இன்றைக்கு நாங்கள் பார்க்குறோமா இல்லையா, நோம்புல யாருக்கும் தெரியாமல் எங்கே சில இடத்துல பதுங்கி, எங்கே சரி ஒரு வீட்டில், எங்கே சரி ஒரு ஹோட்டல் ஒன்று கிடைச்சா அல்லது ஒரு சிங்கிள் ஏரியாவில் போனோம்னா அந்த ஏரியாவுக்கு போயிட்டு சர்வசாதாரணமாக எங்களை வாலிபர்களும் தான் நோம்பை விட்டுட்டு வாரும். கண்ணியமானவர்களே, தெளிவாக விளங்கணும், இது பயங்கரமான பெரிய ஒரு பாவம். அப்ப நான் சொன்ன அந்த 6 நிபந்தனைகளும் வந்துட்டா இவருக்கு